அதாவது பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து சுங்க கட்டணத்தினுடைய வரிகளை கட்டணத்தை உயர்த்தி கொண்டிருப்பது வந்து வாகன ஓட்டியா எங்களுக்கு வந்து பெருத்த சிரமத்தை கொடுக்குது. ஏழை எளிய மக்களினுடைய எந்த ஒரு பொருளாதார சூழலையும் கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து சுங்க கட்டணத்தை வந்து உயர்த்தி கொண்டு இருப்பது வந்து மிகவும் ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியா இருக்குது எங்களுக்கு. மார்ச் 31 தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து ஒரு சுற்றறிக்கை விடுது. அதாவது கட்டணம் 5 to 20 ரூபாய் உயர்த்த வேண்டும் என்று. அந்த சுற்றறிக்கை விட்ட காலத்துல வந்து எலெக்ஷன், அதாவது தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல் இருந்ததுனால அந்த கட்டண உயர்வை ஏப்ரல்ல உயர்த்துறதா இருந்த அந்த கட்டணத்தை வந்து இப்ப மார்ச் 3 உயர்த்த இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து எந்த ஒரு சாலை பராமரிப்புலையும் அவ்வளோக்கா ஈடுபடுறதே கிடையாது. தொடர்ந்து நிறைய விபத்துகள் நடந்துட்டு இருக்குது. அந்த விபத்தெல்லாம் எதனால ஏற்படுது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆய்வு செய்து அந்த சாலைகளை வந்து விரிவுபடுத்தலாம், பாதுகாக்கிற விதத்தில் ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணலாம். எந்த ஏற்பாடுமே பண்ணாம கட்டணம் உயர்த்துவதை மட்டும் தன்னுடைய தலையாய கொள்கையை வைத்து செயல்படக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வந்து ரொம்ப மக்களுக்கு பெருத்த வலியையும் வேதனையும் கொடுக்குது அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொள்றேன். உள்ளூர் மக்கள் பரனூர் சுங்கச்சாவடியை கடப்பதற்கு 340 ரூபா என்று உத்தேச நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க, உத்தேச கட்டணம் நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா 300 ரூபால இருந்த இந்த கட்டணம் வந்து அப்ராக்சிமேட்டா தோராயமா 300 ரூபாய் இந்த கட்டணம் வந்து 340 ரூபாய் இருக்குது. அந்த 40 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு ஏழை வாகன ஓட்டி வந்து மதிய உணவையோ காலை சிற்றுண்டியோ முடித்துருவாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல தொடர்ந்து இது போன்ற கட்டண உயர்வு வந்து ஒரு வாகன ஓட்டியா பொதுமக்களுக்கு எங்களுக்கு வந்து அதிர்ச்சியை தான் கொடுக்குது. ஆகவே வந்து பொதுமக்களினுடைய கருத்தை கேட்டுக்கொண்டு அதற்கு பிறகுதான் ஒன்றிய அரசு இது போன்ற கட்டணங்கள் எல்லாம் உயர்த்த வேண்டும். நாங்க வந்து இந்த உயர்த்தின கட்டணத்தை வந்து திரும்ப பெறணும், ஒன்றிய அரசு உயர்த்தின கட்டணத்தை திரும்ப பெறணும் என்று வலியுறுத்தி கொள்கிறோம். முதல் வந்து சுங்கச்சாவடி வந்து கட்டண உயர்வு அமலுக்கு வருது, அதோட கருத்து எப்படி சொல்ல? அதாவது ஏப்ரல் 1 உயர்த்தப்பட்டிருக்க வேண்டிய சுங்க கட்டண உயர்வு நாடாளுமன்ற பொது தேர்தலினுடைய நடைமுறை காரணமாக இந்த கட்டண உயர்வு நிறுத்தி விடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் 2 மாதம் கழித்து மீண்டும் இந்த கட்டண உயர்வு என்ற செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. ஆண்டுக்கு 2 முறை இது போன்ற சுங்க கட்டண உயர்வு, இது சாமானிய மக்களை அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் விலையெல்லாம் பெருமளவில் உயரக்கூடிய பேராபத்து நிகழும். அது மட்டுமல்லாது வாகனங்களை நாங்கள் வாங்கும் பொழுதே சாலை வரி செலுத்துகிறோம். அதே போன்று எரிபொருள் நிரப்பும் பொழுது பெட்ரோலோ டீசலோ அடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதுக்காக செஸ் வரி செலுத்துறோம். 3வதாக இந்த மிகப்பெரிய ஒரு கட்டண கொள்ளை நடத்தக்கூடிய இந்த சுங்க வரியை செலுத்துகிறோம். இந்திய ஒன்றியத்தில் மட்டும்தான் இருக்கிறது ஒரு வாகனத்திற்கு 3 வரிகள் செலுத்த வேண்டிய ஒரு அவல நிலை. ஆகவே பொதுமக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த உயர்த்தப்பட்ட சுங்க கட்டண உயர்வு ஒன்றிய அரசு உடனடியாக இதை திரும்ப பெற வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இது போன்ற கட்டணங்கள் எல்லாம் உயர்ந்தால் ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்கள், மளிகை பொருட்கள், காய்கறி பொருட்கள் எல்லாம் விண்ணை முட்டக்கூடிய அளவில் உயர்ந்திருக்கிறது என்பதை நாடு அறியும். அதே போன்று இந்த தேர்தலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த கட்டண உயர்வை அமல்படுத்தாமல் இருந்தால் மக்களுக்கு ஏதுவாக இருக்கும், விலைவாசி உயராமல் இருக்கும். ஆகவே அரசு மக்களுடைய உழைக்கக்கூடிய வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். சாலைகள் சரிவர பராமரிக்கப்படுவதில்லை. எதற்காக கட்டண உயர்வு? இந்த பரனூர் சுங்கச்சாவடியை பார்த்தீங்கன்னா நான் பயணம் பண்ற ஏராளமான காலங்களில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு அவசரத்துக்காக ஒரு ஆம்புலன்ஸ் கிடையாது, சுங்கச்சாவடிகளில் இருக்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள், ஒரு மருத்துவ சிகிச்சைக்கான ஒரு கிளினிக் கிடையாது, சுகாதாரமான தண்ணீர் கிடையாது, ஒரு விபத்து என்றால் அந்த வாகனங்களை அப்புறப்படுத்துவதற்கான கிரேன் வசதி கிடையாது. இது போன்ற பேசிக் அடிப்படை வசதிகள் எந்த வசதிகளுமே இல்லாமல் கலெக்ஷன் ஏஜென்ட்களை வைத்துக் கொண்டு இந்த வசூல் மட்டும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். சாலைகளை பார்த்தீங்கன்னா இது இந்த பரனூர் சுங்கச்சாவடில இருந்து பெருங்கோளுத்தூர் வரைக்கும் இந்த சாலைகள் இந்த மிக்ஜாம் புயலுக்கு பிறகு குண்டும் குழியமா காணப்படுது. இந்த சாலைகள்லாம் செப்பனிடப்படல, பராமரிக்கப்படல. ஏராளமான சாலை விபத்துகள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் கிஞ்சித்தும் கவலைப்படாமல் இந்த கட்டண உயர்வை உயர்த்துவதில் இவர்கள் குறிக்கோளாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் ஏற்கக்கூடிய விஷயமாக நாங்கள் இதை கருதவில்லை. ஆகவே இந்த சாலையெல்லாம் சரி செய்து தரப்பட வேண்டும், விபத்துக்களை குறைக்க வேண்டும். பின்னர் இந்த கட்டண உயர்வு பற்றி சிந்திக்கலாம்.
அப்படி உயர்த்தப்பட்டால் இது பொதுமக்கள் எல்லாம் கொதித்தெழ வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். இதையெல்லாம் கண்டித்து தொடர்ந்து சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் சேர்ந்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையை அரசு உருவாக்குகிறது என்பதை இந்த பதிவின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சரிண்ணா. சிங்கை கணேஷ்,